ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் டே 3க்கானது, அதாவது வீக் 1 டே 3க்கான லெசன் பார்த்திங்கன்னா 7th டேர்ம் 1 யூனிட் 3 தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், எமர்ஜென்சி ஆஃப் நியூ கிங்டம் இன் சவுத் இந்தியா, லேட்டர் சோழா அண்ட் பாண்டியா. ஸோ இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்தெந்த ஏரியாவில் இருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது புக்கை பக்கத்தில் வச்சுட்டு நான் சொல்கிற ஏரியாவில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷினை சைட்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்கமிங் எக்ஸாம்லேயே அந்த ஏரியாஸ்லேருந்து கொஷின் கேட்குறதும் சான்ஸ் அதிகமாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 28வது பேஜ் நம்பர். ஓகே, பிற்கால சோழர்கள், சோழ ஆட்சியில் யார் யார் என்னென்ன அரசர்கள் அடுத்தடுத்து வந்தாங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை எல்லாத்த பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, மெயினான உங்களை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு ஸோ இதில் இருக்குது பாருங்கள். விஜயாலய சோழன் தான் வந்து பிற்கால சோழர்களோட ஸ்டார்டிங்கு. ஸோ அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ விஜயாலய சோழன் ஃபஸ்ட்டு பேரரசை, பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்தவர் விஜயாலயன். ஸோ இதை சைடில் எழுதிக்கோங்க, விஜயாலயன். அடுத்து செகண்டு வந்து அவரோட விஜயாலயனோட மகன் தான் வந்து முதலாம் ஆதித்யன். ஸோ முதலாம் ஆதித்யன் செகண்டாக எழுதிக்கோங்க. அடுத்து முதலாம் ஆதித்யனோட மகன் தான் முதலாம் பராந்தகன். முதலாம் பராந்தகன் தேர்டாக எழுதிக்கோங்க. அடுத்து அவருக்கு 2 பசங்க. ஒன்று வந்து கண்டராத்தினன், இன்னொரு அவரோட தம்பி வந்து அரிஞ்சயன். கண்டராத்தியன் அடுத்து அரிஞ்சயன். ஸோ அரிஞ்சயன் மகன் தான் வந்து சுந்தர சோழன், கண்டராத்தியன் மகன் வந்து உத்தம சோழன். ஸோ உத்தம சோழனும் சுந்தர சோழனும் முதலாம் பராந்தகனோட பேரர்கள். ஸோ பேரப்பசங்க. ஸோ மகனோட மகன். ஸோ அதனால் பேரப்பசங்களாக வருவாங்க. இதே வந்து முதலாம் ராஜராஜன் பார்த்திங்கன்னா கொள்ளு பேரர்கள். முதலாம் பராந்தகனோட கொள்ளு பேரர் தான் முதலாம் ராஜராஜன். ஸோ இந்த இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜராஜனோட பையன் முதலாம் ராஜேந்திரன். அடுத்து முதலாம் ராஜேந்திரனோட பையன் முதலாம் ராசாதிராசன். ஸோ இது வரைக்கும் மெயினாக பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, யாருக்கு அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு தாட்டி சொல்கிறேன், விஜயாலயனுக்கு அடுத்து முதலாம் ஆதித்யன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகன். முதலாம் பராந்தகனுக்கு அடுத்து சுந்தர சோழன், உத்தம சோழன் வந்துருவாங்க. அதுக்கடுத்து முதலாம் ராசராசன், முதலாம் ராஜேந்திரன். இது ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால தான் அது தனியாக நான் எடுத்து சொன்னேன். அதே மாதிரி உறையூரை பற்றி கொடுத்துருக்காங்களே, இந்த உறையூரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். இந்த உறையூர்லேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உறையூருக்கு ஃபேமஸானது என்னென்னா முத்து, அதுக்கப்புறமா மஸ்லின். அதே மாதிரி நெசவு தொழிலும் இங்கே அதிகமாக நடைபெற்றது. ஸோ நெசவு தொழில், சோழர் ஆட்சி காலத்தில் நெசவு தொழில் அதிகமாக நடைபெற்றதும் உறையூர் தான். ஸோ அதனால் உறையூரை பற்றி கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இதோட தலைநகராக இருக்கிறதும் உறையூர் தான், சோழர்களோட தலைநகராக சங்க காலத்தில் இருந்தது. இது வந்து சங்க காலத்து டைமில் உள்ளது. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது பிற்கால சோழர்களில் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளது. சங்க காலத்தில் சோழர்கள் இருந்த டைமில் உள்ளது தான் உறையூர். ஸோ அந்த டைமில் இது பண்ண கொஸ்டின். அதுக்கடுத்து பிற்கால சோழர்கள் விஜயாலய சோழன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நம்ம முதலாம் பராந்தகன்னு பார்த்தோம். முதலாம் பராந்தகனை வச்சு கொஷின் கேட்டே இருப்பாங்க. என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதலாம் பராந்தகன் வந்து பாண்டிய நாட்டை வந்து கைப்பற்றியிருப்பார். அந்த பாண்டிய நாட்டு கைப்பற்றின பிறகு அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்கன்னா மதுரை கொண்டான். ஸோ மதுரை கொண்டான்னு பட்டம் பெற்ற யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். ஸோ முதலாம் பராந்தகன் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி திருப்புரம்பியம் போரில் யார்
நேரடியாக கலந்துக்குவாங்க அப்படின்னா ஆதித்ய சோழன். ஸோ இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க, ஆதித்ய சோழன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திருப்பரம்பியம் போரில் இன்வால்வ் ஆனது யாருன்னா ஆதித்ய சோழன். மதுரை கொண்டான் பேர் பண்ண முதலாம் பராந்தக சோழன். அதே மாதிரி முதலாம் பராந்தக சோழனுக்கு இன்னொரு கொஷின் எதில் எப்படி கேட்பாங்கன்னா, சிதம்பரத்தில் இருக்கிற கோயில் இருக்கும் பார்த்திங்கன்னா, நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த நடராஜர் கோயிலில் வந்து பொன் கூரைய வேந்தர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கூரையை வந்து பொன் கூரையாக யார் வேந்திருப்பாங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் தான். ஸோ மதுரை கொண்டானும் இவர் தான், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொன் கூரையை வேந்தவரும் இவர் தான். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஞாபகம் வருதான்னு பாருங்கள், விஜயாலய சோழன், அதிலிருந்து வர்றது ஆதித்ய சோழன், அதுக்கடுத்து வர்றது வந்துட்டு பராந்தக சோழன். ஓகே, அடுத்து பிற்கால சோழர்கள். பொதுவாக சோழர்களை பற்றின கல்வெட்டுகள், சோழர்களை குறித்த விஷயங்கள் காணப்படுவது என்னென்னா 3 இதில் இருக்கும். அசோகரோட கல்வெட்டு சோழர்களை பற்றி இருக்கும். அடுத்து வந்து அன்பில் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்பில் தகடு அதில் இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கல்வெட்டு. இந்த 3 வந்து சோழர்களை பற்றின குறிப்புகள் காணப்படும். ஸோ இம்பார்ட்டண்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், பிவைக்யூன்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முதலாம் ராஜராஜனை பற்றி கொடுத்துருப்பாங்க. முதலாம் ராஜராஜனை பற்றி சொல்லியிருக்கும் போது பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1010 1010. அதுக்கப்புறமா ராஜேந்திர, இவர் தான் வந்து கங்கை கொண்டான் என்ன அழைக்கப்பட்டார். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரோட ஆட்சி காலத்தில் புத்த மடாலயம் அதை அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன் காலகட்டத்தில் புத்த மடாலயம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. விஜயாலயனின் வழித்தோன்றல் வந்து ராஜேந்திரன் அவரோடு எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா செகண்டு பார்த்திங்கன்னா சாளுக்கியரோடு தொடர்பு கொண்டு ஒரு மரபு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சாளுக்கிய சோழர்களின் பாரம்பரியம். அது ஸ்டார்ட் ஆகிறது வந்து முதலாம் குலோத்துங்கன், சாளுக்கிய சோழ வம்சம். முதலாம் குலோத்துங்கன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். முதலாம் குலோத்துங்கன்னு பார்த்திங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து நிர்வாக முறை ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நேரடி மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது, இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா அரசரின் ஆணை வந்து பழையோலையில் எழுதப்பட்டது. மூத்த மகன் வாரிசாக இருந்தாங்க. மண்டல ஆளுநர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க, யுவராஜாக்கள்லாம். இது இம்பார்ட்டன்ட். மண்டலம் வந்து நாடாக பிரிக்கப்பட்டது, நாடு கூற்றமாக பிரிக்கப்பட்டது, கிராமமாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கிராமம் தான் நிர்வாக அமைப்போட மிகச்சிறிய அலகு. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. சோழர் காலத்தில் பொற்காசு என்ன பேரில் அழைக்கப்பட்டதுன்னா நீலி காசு. என்ன காசு? நீலி காசு. பொற்காசு வந்து சோழர் காலத்து பொற்காசு வந்து நீலி காசுன்னு அழைக்கப்பட்டது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உள்ளாட்சி நிர்வாகம்
ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம். இது வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது. பிரம்மதேய கிராமமாக இருந்தது. ஸோ அங்கே தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குது. கிராம சபை குறித்தான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே இருக்கும். உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஒவ்வொரு குடும்பின்னா வார்டு, அதிலிருந்து ஒவ்வொருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னா 30 குடும்பம் இருக்கும். போட்டியில் கலந்து கொள்ளும் ஆடவருக்கு எவ்வளோ வயது வரும்னா 35லேருந்து 70 வயது இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேத நூல், சமய நூல் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். நில உடைமையாக இருக்கணும். சொந்த வீடு உடையவராக இருக்கணும். இதெல்லாம் அதோட தகுதி. இது வந்து பனையோல இல்லை துண்டு எழுதி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எடுத்தப்பட்ட பேரை அறிவிப்பாங்க. இந்த மாதிரி குழுக்களை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு குறித்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ, வருவாய் பொறுத்தளவுக்கு காணிக்கடன், இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த கொஷின் கேட்கலாம். காணிக்கடன், நிலவரிதானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. அதே மாதிரி வருவாய்த்துறை, சோழர் காலத்தில் உள்ள வருவாய்த்துறைக்கு பேர் என்னன்னு கேட்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. புரவி வரித்துறை, புரவி வரி, அதுதான் அதோட பேர். சோழர் காலத்து வருவாய்த்துறைக்கு வந்து புரவி வரி. இதையும் சைடில் நோட் பண்ணிக்கோங்க இதோடு சேர்ந்து. ஏன்னா சில டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே கேட்குறக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். அடுத்து சோசியல் ஸ்ட்ரக்சர், நிலம் சார்ந்த உறவுகள். ஒவ்வொரு நிலமும் யார் யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பள்ளிச்சந்தம்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேர்மையும் என்ன மீனிங்னு பார்த்துக்கோங்க. பள்ளிச்சந்தம்னா என்ன அப்படிங்கிற ரிவர்ஸாக பார்க்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பள்ளிச்சந்தம்னு கொடுத்துருக்காங்களா, பள்ளிச்சந்தம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் பார்க்கணும். வேளாண் வகைனா நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டன. அதோட ஒரு பிரிவு வந்து உளுக்குடி. மேல்வாரங்கிறது விளைச்சலோட பெரும்பகுதியை பெற்றன. உளுக்குடிகள் வந்து கீழ்வாரத்தை பெற்றன. நில உடைமையாளருக்கு மேல்வாரமும் உளுக்குடிகளுக்கு வந்து கீழ்வாரத்தையும் கொடுத்துருப்பாங்க. அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் இருந்தாங்க. நீர்ப்பாசனம் பொறுத்தளவுக்கும் வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேவைப்படும் நீரை கொண்டு வருவதுக்கு பேர் வாய்க்கால்னும், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றதுக்கு வடிகால்னு பேர். மதம் சார்ந்த விஷயம், நம்பியாண்டார் நம்பி அவர் தான் வந்து திருமுறைகளை தொகுத்திருப்பார். ஸோ இங்கே திருமுறைன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லணும். திருமுறைன்னு இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க, நம்பியாண்டார் நம்பி எதை தொகுத்தாங்கங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழ் படித்தவங்களுக்கு இது தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்து கோயில்கள் பொறுத்தளவுக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிலம் சார்ந்த உறவு அடிப்படை சமூக அமைப்பு, இந்த இதில் வந்து நீங்கள் 2 பேரை எழுதி வச்சுக்கோங்க. வரியில்லா நிலத்துக்கு பேர் என்னென்னா, சோழர் காலத்தில் வரியில்லா நிலம் இருந்தது. அதுக்கு பேர் வந்து இறை இலி. இறைனா வரி, இலினா இல்லாதது. இறை இலிங்கிறது வரியில்லா நிலம் சோழர் காலத்தில் இருந்தது. அடுத்து அதிகாரிகளுக்கும் அதிகாரி இறந்த பின்னு அவங்க மகனுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஜீவிதம். அதிகாரிகள் இறந்த பின்பு அவங்க மகன்களுக்கு வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கு பேர் வந்து ஜீவிதம்.
தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இவங்களோட இடத்துல இருந்தது. மிகவும் சிறப்பான கோயில் கட்டிடக்கலையில் வந்து சோழர்கள் வந்து முக்கிய பங்காற்றிருப்பாங்க. சோழர்களின் கல்வி பணி. முதலாம் ராஜேந்திரன் வந்து எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஷின்னாக கேட்கலாம். அதுக்கப்புறமா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திருபுவனை என்னும் ஊரிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலிலும் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. இதோட கண்டினியூஷனாக பெரிய புராணம், கம்பராமாயணம் இக்கால பகுதியைச் சேர்ந்த பிற்கால சோழர்கள் காலத்தை சேர்ந்தவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலு, கலிங்கத்து பரணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சோழர்களின் சமூக அரசியல் நிலை குறித்தான விஷயங்கள் சொல்கிற நூல். ஸோ அதையும் சைடில் எழுதிக்கோங்க, கலிங்கத்து பரணி. அதே மாதிரி நடராஜர் சிலை அது யார் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னா சோழர்கள் காலம்தான். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கர்நாடக இசை உருவாக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் தான். கர்நாடக இசை. அடுத்து வந்து வணிகம், 5 வண்ணத்தார், மணிகிராமத்தார், இதெல்லாம் வணிக குழு. இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. என்னென்ன பொருள்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்கன்னு. யானை தந்தம், பவளம், சங்கு, ஒளிப்புகும் புகா கண்ணாடிகள், பாக்கு ஏலம், வர்ணப்பட்டு, நெய்யப்பட்ட பருத்தி இலை இறக்குமதி செய்யப்பட்டன. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுறந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானிய, உப்பு இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதை வச்சு கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பிற்கால பாண்டியர்கள். சோழர்களை பற்றி அதிகமான கொஷின் இருக்கும். கம்பேரிட்டிவாக பாண்டியர்களை பற்றின கொஷின் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சோழர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். அதே மாதிரி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததும் பாண்டியர்கள் தான். இது இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரிகேசரி மாரவர்மன் என்னும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரியணை ஏறினார். இவங்களோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களாம் இருந்தாங்க. அரிகேசரி மாரவர்மன் வந்து சமண மதத்தை சார்ந்தவங்களை வந்து துன்புறுத்தினார். ஸோ இந்த டீட்டெயிலாம் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த லெவலில் இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த இது இம்பார்ட்டண்ட்டு. பாண்டிய அரசு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும்னு யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மார்க்கோ போலோ வந்து 2 முறை வந்திருப்பார் காயல் அப்படிங்கிற இடத்துக்கு. இந்த மாதிரி வெளிநாட்டவர் குறிப்பு சம்மந்தமும் கொஷின் கேட்பாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவரோட குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை. எங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் அடைக்கலம் வந்து சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து இது பண்ணியிருப்பார். ஸோ யார்கிட்ட போர் நடந்தது, யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. மாலிக் கஃபூர் படையெடுப்பு இது யார் ஆட்சி பகுதியில் வந்ததுன்னு கேட்பாங்க. கூடல் காவலன் இதெல்லாம் வந்து மன்னர் பெயரா, பாண்டிய மன்னர்கள் பெயராக இருந்தது, சிறப்பு பெயரா.
உங்கள்கிட்ட வந்து குதிரைப்படை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. மங்களம் சதுர்மேதி மங்களம் அப்படிங்கிற பிராமண குடியிருப்புகளை ஏற்படுத்தினாங்க. இம்பார்ட்டன்ட். எழுத்து மண்டபம் அப்படிங்கிறது அரசு செயலத்துக்கு தான் எழுத்து மண்டபம்னு அழைக்கப்பட்டது. நிர்வாக பிரிவு பார்த்துக்கோங்க. பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. மண்டலங்கள் வளநாடுன்னு அழைக்கப்பட்டன. வளநாடு வந்து நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. கிராம நிர்வாகம் பொறுத்தளவுக்கும் என்ன கல்வெட்டு இதை பற்றி மென்ஷன் பண்ணால் மானூரில் இருக்கிற கல்வெட்டு தான் பாண்டியர்களோட கிராம நிர்வாகம் குறித்தான செய்தியை எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி உத்தரமேரு கல்வெட்டு சோழர்கள் பற்றி சொல்லுதோ, மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறது. சிவில் இராணுவ அதிகாரங்கள் இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டன. நீர்ப்பாசனம் நார்மல் விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. மதத்தில் வந்து நிறைய வேள்விகள்லாம் நடத்தியிருப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கோயில்கள் பொறுத்தளவுக்கும் ஏற்கனவே இருந்த கோயில் தான் புதுப்பிச்சிருப்பாங்க. மண்டபங்களை பெருசாக இருப்பாங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளோட ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களோட தனித்தன்மை வாய்ந்த பாணியாக இருந்தது. ஒற்றைக்கல் தூண்கள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா. வணிகம், குதிரை வணிகம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணு. அவ்வளோதான். அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பாண்டியர்களை குறித்து. ஆனால் சோழர்கள் குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பாண்டியர்களோட முத்து சந்தை குறித்து, பேர்ல் மார்க்கெட் குறித்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா கால்டுவெல். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.